ஹே கைஸ், இந்த வீடியோட மைய கருத்து என்னன்னா, மூளை இல்லைன்னா போலீஸ் ஆகலாம், திருடனாக முடியாது மேடம். எஸ் கைஸ், ஒரு படம் நல்லதை சொல்லிக் கொடுக்கும், கெட்டதை சொல்லிக் கொடுக்கும். அதில் நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுறணும். இல்லை நான் அந்த கெட்டதெல்லாம் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா கடைசியில் இதான் நடக்கும். அப்படி என்ன நடந்துச்சுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இட்ஸ் ரியலி ஃபன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? ஷால் வி கோ? ரீசெண்டாக சில பேர் குஜராத்தில் ஒரு நகை கடைக்கு போயிட்டு இங்கே இருக்கிறது காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எது அப்படின்னு கேட்டால் அந்த கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு சில ஜுவல்ஸ்லாம் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1,00,00,000 ரூபா கேஷ் கொடுத்து வாங்குறாங்க. அந்த 1,00,00,000 ரூபா பெரிய பட்ஜெட்டுன்றதுனால கட்டுக்கட்டாக ஒரு லட்சமாக அப்படியே மணி வச்சு வாங்குறாங்க. அண்ட் அந்த கரன்சி வந்து அந்த பேப்பரால் சுத்தப்பட்டு அந்த எட்ஜில் மட்டும் அந்த கரன்சி தெரிகிற மாதிரி அதில் கவுண்ட் பண்ணி வாங்கிட்டார் ஜுவல்லர்ஸு, சேல் பண்ணிட்டாரு. அண்ட் அவங்களாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த நோட்டெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா கள்ள நோட்டு. அதுவும் சாதாரணமான கள்ள நோட்லாம் இல்லை. எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அச்சசலாக பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. அப்படி என்ன அடிச்சிருக்காங்கன்னா, கரன்சியில் ஆர்பிஐயை மென்ஷன் பண்ணி ஒரு இது இருக்கும், அது பேர் போட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த கரன்சியில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. சரி, அது கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். ப்ரீகேஜி குழந்தைக்கு கூட தெரியும் கரன்சியில் யாரோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க அப்படின்னு. காந்தியோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அந்த கரன்சியில் யார் ஃபோட்டோ தெரியுமா இருந்துச்சு? நார்த் இந்தியன் ஆக்டர் அனுபம் கர் அவரோட ஃபோட்டோவை போட்டு பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. எனக்கு இதை கேட்டோன்னே டக்குன்னு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. அதுக்கப்புறம் போய் இந்த ஜுவல்லரி கடைக்காரர் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணி ஏன் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், ஹிந்தியில் ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, ஃபர்சி அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். நம்ம விஜய் சேதுபதி கூட நடிச்சிருப்பார்ல, அதை பார்த்து தான் நான் இதை பண்ணேன். அதில் படத்தில் வர மாதிரியே நானும் கரன்சிலாம் பிரிண்ட் அடித்து சரி இந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் வாங்கலாமான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அனுபம் கர் போட்டோ வச்சிங்க பார்த்தீங்களா? காந்தி போட்டோக்கு பதிலா அங்க நிக்கிறீங்க நீங்களாம். யோ பாய்ஸ், யார் நீங்களாம்? யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அண்ட் கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. இனிமேல் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸை நீங்கள் வெளியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்து ஜாலியாக ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா வீடு தேடியே உங்களுக்கு வரும். அண்ட் இதில் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அண்ட் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.